பொதுவாக நம்ம குடும்பத்தில் ஒரு இறப்பு செய்தி கேட்டதுமே அது எவ்வளோ பெரிய ஒரு துயரமான சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதுவே ஒரு குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் கடந்த 14 வருஷமாக ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இறந்துட்டே இருந்திருக்காங்க. இது முதல்ல ஒரு துயரமான ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் பழைய ரிப்போர்ட்ஸை எடுத்து மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, இந்த எல்லா மரணத்துக்கு பின்னாடி இருந்தது ஒரே ஒரு பேர். அந்த பேர் ஒரு லேடியோடது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் இருந்த இந்த 6 பேருக்கும் என்ன ஆச்சு, இவங்க எதனால் மரணம் அடைஞ்சாங்க, இந்த 6 பேர் மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஒரு காமனான பெண்ணோட பேருக்கும் இந்த மரணத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்தியாவே அதிர வச்ச கூடத்தாயி சைனைட் மர்டர் கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். இந்த கேஸை நம்ம இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா கேரளா மாநிலத்தில் கோழிக்கோட் டிஸ்ட்ரிக்டில் கூடத்தாயி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு இப்போ நம்ம போகணும். அங்கே தாமஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபேமிலி வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்கு. அந்த தாமஸ் ஃபேமிலி அந்த கூடத்தாயி கிராமத்தில் நல்ல செல்வாக்கோட நல்ல மதிப்பும் மரியாதையும் மிக்க ஒரு பெரிய குடும்பமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப நார்மலாக அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு. ஆனால் அது எப்போ வரைக்கும் அப்படின்னா 2002 வருஷம் வரைக்கும். அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு வயசான ஒரு அம்மா, அவங்க பேர் தான் அன்னம்மா தாமஸ். இந்த அன்னம்மா தாமஸ் 2002 வருஷம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு திடீர்னு அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. அந்த மயக்கம் வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்க இறந்தும் போயிருக்காங்க. இந்த ஒரு மரணம் அந்த குடும்பத்தையும் அங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு வயசாயிட்டனால இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தான் இவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு அவங்களுக்கான இறுதி சடங்கு எல்லாமே பண்ணிட்டு அதுலேருந்து கொஞ்சம் வருஷங்கள் போக போக அந்த துயரத்துலேருந்து வெளியே வந்துட்டே இருந்தாங்க. ஆனால் 2002 இந்த அன்னம்மா தாமஸோட மரணம் அப்படிங்கிறது அதுக்கடுத்து அவங்க குடும்பத்தில் நிறைய பேர்த்த பழி வாங்க போகுது அப்படிங்கிறத அவங்க சத்தியமாக நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த அன்னம்மா தாமஸ் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த குடும்பத்தில் யார் யார் இருக்கா அப்படிங்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டாம் தாமஸ், அவரோட மனைவி அன்னம்மா தாமஸ், இவங்க 2 பேர் தான் இந்த குடும்பத்திலேயே இருக்கிறவங்களே மூத்தவங்க. இவங்க 2 பேருக்கும் 3 சில்ட்ரன் இருக்காங்க. ராய் தாமஸ், ரொஜோ தாமஸ், ரெஞ்சி தாமஸ். அதில் ராய் தாமஸ்க்கு ஜாலி ஜோசப் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட திருமணம் நடந்து அவங்களுக்கு ஏற்கனவே 2 மகன்கள் இருக்காங்க. அன்னம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கார், அவரோட பேர் மேத்யூ மஞ்சையடில். டாம் தாமஸ்க்கு ஒரு பிரதர் இருக்காரு, அவரோட பையன் தான் ஷாஜு, அவரோட ஒய்ஃப் சிலி. அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைய தான் அல்ஃபைன் ஷாஜு. இப்போது இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட கேரக்டர்ஸையும் நான் சொல்லிட்டேன். இது இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே இதிலிருந்து தான் நம்ம சொல்ல போகிறோம். 2002 அன்னம்மா தாமஸ் இறக்கும்போது அவங்களுக்கு வயசு 57. அதை தொடர்ந்து 6 வருஷம் கழித்து 2008 வருஷம் டாம் தாமஸ், அப்போ அவருக்கு வயது 66. நல்லா இருந்த டாம் தாமஸ் திடீர்னு மயக்கம் அடைஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே இறந்தும் போயிடுறாரு. அவரோட மரணத்துலேயும் எந்த சந்தேகமும் வரல. அன்னம்மாவுக்கு எப்படி உடல்நிலை சரியில்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்துச்சோ அதே மாதிரி தான் அவரோட கணவரான டாம் தாமஸ்க்கும் வயசானனால உடல்நிலை சரியில்லாமல் மயங்கி இறந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் நினச்சிருந்தாங்க. அவரோட இறுதி சடங்கும் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே இந்த 2 மரணத்துக்கு பின்னாடியும் ஒரு துளி சந்தேகம் கூட வராத அளவுக்கு ரொம்ப நீட்டாக தான் இந்த மரணம் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து 2011 வருஷம் ஜாலி ஜோசஃபோட ஹஸ்பண்ட் ராய் தாமஸ் பாத்ரூமில் திடீர்னு இறந்து போய் கிடந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இறந்த இந்த 2 தம்பதியினருமே வயசான காரணத்தால இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சந்தேகமும் வராமல் இருந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு திடீர்னு ராய் தாமஸ் 40 வயசில் எப்படி இறந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ராய் தாமஸோட தாய் மாமனான மேத்யூ மஞ்சையடில் போலீஸ்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டையும் கொடுக்குறாரு. அதே மாதிரி போலீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட உடலை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புகிறாங்க. ராய் தாமஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவர் பாய்சன் கன்சம்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அதுலேருந்து தெரிய வந்திருக்கு. அதே நேரத்தில் ராய் தாமஸோட ஒய்ஃப் ஜாலி ஜோசப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் சில ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னால சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்கு. அதனால் இந்த கேஸ் அதோட க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இதை யாருமே எடுக்கவே கிடையாது. 2011 ராய் தாமஸோட மரணத்தை தொடர்ந்து 4வதாக 2014
ராய் தாமஸோட தாய் மாமனான மேத்யூ மஞ்சையடில் ஒரு நாள் விஸ்கி குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருமே இறந்திருக்காரு. இந்த மரணமும் அவர் ஒரு வயசான ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால இது ஒரு இயற்கையான மரணம் தான், அவர் அதிக அளவு விஸ்கி குடிச்சதுனால போதையில் அவர் இறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த எல்லா ரிலேட்டிவ்ஸும் நினச்சி அவரையுமே அடக்கம் பண்ணிடுறாங்க. ஆனால் மேத்யூ மஞ்சையடிலோட மரணத்தோட நிற்காம அதே வருஷம் 2014 ராய் தாமஸோட கசின் ஷாஜுவுக்கும் சிலிக்கும் பிறந்த அல்ஃபைன் இருக்காங்க இல்லையா, 2 வயசு டாட்டர், அவங்களுமே திடீர்னு ஒரு நாள் நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தொண்டைக்குழியில் சாப்பாடு சிக்கிட்டனால மூச்சுக்குழாயில் அடைப்பு ஏற்பட்டு மூச்சை விட முடியாமல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அல்ஃபைன் அப்படிங்கிற பொண்ணோட பாடியும் அடக்கம் பண்ணிடுறாங்க. இந்த 5 மரணத்தையும் தொடர்ந்து கடைசி மரணமாக 2016 வருஷம் அல்ஃபைனோட அம்மா, அதாவது சிலி ஷாஜு இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்பவே டிப்ரெஷனாகவும் ரொம்பவே எனர்ஜி லெவல் கம்மியாகவும் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க ஒரு கேப்சூல் ஒருத்தவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அந்த கேப்சூல் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து கொஞ்ச நேரத்திலே அவங்களுமே இறந்து போயிட்டாங்க. இப்படி கிட்டத்தட்ட 2002 2016 வரைக்கும் 6 மரணங்கள் ஒரே குடும்பத்தில் வெவ்வேறு டைம் பீரியடில் நடந்துகிட்டே வந்திருக்கு. இப்போது நான் சொன்ன இந்த 6 மரணங்கள்லையுமே எந்த ஒரு சந்தேகப்படுற விஷயமும் இல்லையே, இது எல்லாமே ஒரு நேச்சுரல் டெத் மாதிரி தானே இருக்குது. அவங்க வயசாகி இறந்தாங்க, ராய் தாமஸ் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அந்த சின்ன குழந்தை சாப்பிடும்போது மூச்சுக்குழாயில் வந்து அடைப்பு ஏற்பட்டு அந்த பொண்ணு இறந்துட்டா. சிலி ஷாஜு மாத்திரை சாப்பிட்டதுனால ஒத்துக்காமல் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி மேத்யூ மஞ்சையடில் விஸ்கி அதிகமாக குடிச்சு இறந்து போயிட்டாங்க. இப்படி யாரோட மரணத்துலையும் எந்த சந்தேகமும் வரலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வருது. 2018 ராய் தாமஸோட தம்பியான ரோஜோ தாமஸ் அவரோட அண்ணனோட 2011 வருஷம் ஆட்டோப்சி ரிப்போர்ட், அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி அவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அப்படி அவங்க அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். என்ன அப்படின்னா, அவருடைய அண்ணன் நைட்டு 8:30 மணிக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் சைனைட் பாய்சனிங்னால் இறந்துருக்கிறதா அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. ஆனால் அவரோட அண்ணி, அதாவது ஜாலி ஜோசப், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய அண்ணன் மதியம் 3:30 மணிக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல, அதுக்கப்புறம் அவர் டேரெக்டாக பாத்ரூமில் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தான் 2011 அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. இங்கே ரிப்போர்ட்டில் 8:30 மணிக்கு அவர் சாப்பிட்ருக்காரு அப்படின்னும் பாய்சிங்னால் இவர் இறந்துருக்காரு அப்படின்னும் ரிப்போர்ட் சொல்லுது. 2011 அவர் அண்ணன் மதியம் 3:30 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடல அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போ தான் அவங்களுக்குள்ள எழ ஆரம்பிக்குது. இதை தொடர்ந்து ரோஜோ தாமஸ் அண்ட் அவங்களோட தங்கச்சி ரெஞ்சி, இவங்களோட 2 பேரோட கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இவங்க எல்லார் மரணத்து மேலேயும் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால எல்லாரோட பாடிஸுமே குழியிலேருந்து மறுபடியும் தோண்டி எடுத்து அதை எக்ஸாமைன் பண்ணி பார்க்கும்போது அவங்க எல்லாரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையுமே வந்த ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இதுதான். என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒரே மாதிரி சைனைட் பாய்சனிங்னால் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாராலையும் ஏற்றுக்கவே முடியல. எல்லாரோட மரணமுமே ரொம்ப நேச்சுரலாக தான் இருந்திருக்கு. ஆனால் எப்படி எல்லாருமே சைனைட் பாய்சனிங்னால் இறந்துருக்காங்க அப்படின்னு அவங்களால கெஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வர ஆரம்பிக்குது. அன்னமா தாமஸில் ஆரம்பித்து சிலி ஷாஜு வரைக்கும் இவங்க எல்லாரோட மரணத்துக்கு பக்கத்துலேயும் இருந்தது அவங்களோட அண்ணியான ஜாலி ஜோசப். இவங்க எல்லாரும் இறந்து போகும்போதுமே நம்ம எல்லாரும் போய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அங்கே பக்கத்தில் இருந்தது நம்மளோட அண்ணியான ஜாலி ஜோசப் தான். அப்போது இவங்களுக்கும் இந்த மரணத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ஒருவேளை இவங்க தான் சைனைட் பாய்சனிங் இவங்க எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் போலீஸ் ஜாலி ஜோசப்பை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவங்க எவ்வளோ மலுப்புனாலும் அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு உண்மையாக கன்ஃபெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த ஜாலி ஜோசப்? ஜாலி ஜோசப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கேரக்டர், ரொம்ப அமைதியான கேரக்டர், எல்லாருக்கூடையும் நல்லா ஜோவியலாக ஜாலியாக பேசி பழகிற ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். அதே மாதிரி அவங்க ஒரு எம்காம் கிராஜுவேட், நல்லா படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான கேலிக்கட்டில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அவங்க ஒரு ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கிறது அங்கே இருந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம்பினது. ஆனால் உண்மை அதுதானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஜாலி ஜோசப் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட் இயர் காலேஜ் ட்ராப் அவுட். அவங்க எம்காமும் முடிக்கலை, பிகாமும் முடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த என்ஐடியில் போய் நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறதுலாம் சும்மா ஒரு கற்பனையாக எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லிக்க அவங்க ஏற்படுத்தின ஒரு பிம்பம் தான். அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும், அவங்களுமே ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வரணும்,
எல்லாருக்கும் மத்தியிலையும் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் அப்படிங்கிறதுனால தான் நான் எம்காம் முடிச்சிருக்கேன், என்ஐடியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அவங்கள தன்னைத்தானே ஒரு பெரிய ஆளாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்க நினச்சிருந்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஜாலி ஜோசப். இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க உண்மையாகவே என்ஐடியில் தான் வேலைக்கு போகிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அதுவும் மெயினாக அந்த குடும்ப தலைவர்களுக்கு வர ஆரம்பிக்குது. அதனாலே அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அவங்க ஃபஸ்ட் எடுத்த டிசிஷன்னா அவங்களோட மாமியாரான அன்னம்மா தாமஸை கொல்லணும்னு அவங்க நினச்சது. அன்னம்மா தாமஸ்க்கு அவங்க குடித்த தண்ணியில் சைனைட் கலந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாம் தாமஸும் சாப்பிட்டதுக்கப்புறம் திடீர்னு மயக்கமாயதான் விழுந்திருக்காரு. அவருக்கும் சாப்பாடில் சைனைட் கலந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராய் தாமஸை ஏன் கொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஜாலி ஜோசப் சொன்ன ஒரு வாக்குமூலம் இதுதான். ஆக்சுவலாக ஜாலி ஜோசப்க்கு ராய் தாமஸோட கசினான ஷாஜு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அவங்களுக்கு ஷாஜுவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால் அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடிய ராய் தாமஸை முதல்ல கொல்லணும், அதாவது அவரோட ஹஸ்பண்டை முதல்ல கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ண இந்த ஜாலி ஜோசப் அவரோட ஹஸ்பண்டுக்கே தெரியாமல் நைட் சாப்பாடில் சைனைட் கலந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் இறந்தப்போ அதை சூசைட்னு மாற்றின ஜாலி ஜோசப் அவர் மதியம் 3:30 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் பொய்ய சொல்லி நம்ப வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டை கொண்டுட்டா அவங்க ஷாஜு அடைகிறதுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் போயிடும் இல்லையா. அதுதான் அவங்க ராய் தாமஸை கொன்னதுக்கான ஒரு முக்கியமான மோட்டவாக இருந்திருக்கு. அதை தொடர்ந்து ஏன் அவரோட தாய்மாமனான மேத்யூ மஞ்சையடியில் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. இந்த இடத்துல தான் 2011 ராய் தாமஸோட மரணத்தில் சந்தேகம் இருக்கணும், அவரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்ததும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததுமே அவரோட தாய்மாமனான மேத்யூ மஞ்சையடில் தான். அவரும் உயிரோடு இருந்தால் நம்மளோட இந்த உண்மைகள்லாம் வெளியே வந்துடும் நினச்ச இந்த ஜாலி ஜோசப் அவரோட தாய்மாமனான மேத்யூ மஞ்சையடிலுக்கு விஸ்கியில் சைனைட் கலந்து கொடுத்து விஸ்கி குடிக்க வச்சு அந்த மேத்யூ மஞ்சையடியில் கொண்டிருக்காங்க. அப்போது மேத்யூ செத்தப்பையுமே ஜாலி ஜோசப் பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக ஒன்றுமே தெரியாத அந்த சின்ன 2 வயசு குழந்தைய கொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா. அந்த அல்ஃபைன் யார் அப்படின்னா அவங்க யாரை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட பொண்ணு தான் இந்த அல்ஃபைன், அதாவது ஷாஜுவோட பொண்ணு தான் இந்த அல்ஃபைன் ஷாஜு. அப்போது இந்த பொண்ணும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு நினச்ச ஜாலி ஜோசப் அந்த பொண்ணுக்கும் சைனைடை கொடுத்து அவங்க வேணும்னே தொண்டைக்குழியில் சாப்பாடு சிக்கின மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அந்த பொண்ணு இயற்கையாக தான் இறந்துருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் கிரியேட் பண்ணி இருந்திருக்காங்க. இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஷாஜுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கடைசி தடங்களாக இருந்த அவரோட மனைவியான சிலி ஷாஜு அவங்களையும் கொல்லணும்னு நினச்ச ஜாலி ஜோசப் ஒரு நாள் சிலி ஷாஜு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு ரொம்ப எனர்ஜி லெவல் லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஒரு மஷ்ரூம் கேப்சூலை கொடுத்துருக்காங்க. அதில் சைனைட் கலந்துருக்காங்க அப்படிங்கிறது சிலிக்கு தெரியாது. அதை சாப்பிட்ட சிலி கொஞ்ச நேரத்திலேயே உடம்பு சரியில்லாமல் இறந்தும் போயிடுறாங்க. இப்படி தொடர்ந்து இந்த 6 மரணங்களையும் ஜாலி ஜோசப் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரிய வருது. சரி ப்ரோ, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு சைனைட் எப்படி கிடச்சிருக்கும்? சைனைட் வந்து ரொம்ப ஒரு பாய்சனஸான கெமிக்கல் ஆச்சுல்ல, அது எப்படி இவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இந்த இடத்துல தான் ஜாலி ஜோசஃபோட ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், அதாவது தூரத்து சொந்தத்தில் எம்எஸ் மேத்யூ அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு தெரிஞ்ச பிரஜிகுமார் அப்படிங்கிற ஒரு கோல்டு ஸ்மித் கிட்ட இருந்து 2 பாட்டில் சைனைட் வாங்கி ஜாலி ஜோசப்க்கு கொடுக்குறாரு. அந்த கோல்டு ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா அவங்க வீட்டில் ஏதோ எலியை கொல்றதுக்காக சைனைட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் எம்எஸ் மேத்யூ கேட்டிருக்காரு. அதனால் அவரும் 2 பாட்டில் சைனைடை கொடுத்துருக்காரு. இது இல்லீகல்னு அவருக்கு தெரிஞ்சுமே அதை கொடுத்துருந்துருக்காரு. எம்எஸ் மேத்யூ 5000 கொடுத்து அந்த 2 பாட்டில் சைனைடை வாங்கி ஜாலி ஜோசப்க்கு கொடுத்துருக்காரு. ஏன் நீ இந்த 2 பாட்டில் சைனைட் வாங்குற அப்படின்னு சொல்லி எம்எஸ் மேத்யூ ஜாலி ஜோசப் கிட்ட கேட்கும்போது வீட்டுக்கிட்ட ஒரு நாயோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த நாயை கொல்றதுக்காக தான் நான் சைனைட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்காங்க. அதனால் அவரும் நம்பி அந்த பாட்டில் ஆஃப் சைனைட்ஸை வாங்கி கொடுத்துருக்காரு. இப்படி தான் ஜாலி ஜோசப் கிட்ட அந்த 2 பாட்டில் ஆஃப் சைனைட்ஸ் அவங்க கைக்கு வந்திருக்கு. இந்த கேஸில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஏன் முன்னாடியே இவங்க வந்து சைனைட் பாய்சிங் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இதை பற்றி கொச்சியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான மெடிக்கல் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் வேலை பார்க்குற ஹெட் ஆஃப் ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் டாக்சிகாலஜி டாக்டர் வி பிள்ளை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொதுவாக சைனைட் சில வினாடிகள்லேயே ஒரு மனிதனுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடிய விஷம் தான் இந்த சைனைட் அப்படிங்கிறது. இது நம்மளோட உடம்புல அவ்வளோ ஈஸியாக கலக்காது. அதனால் நமக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போதுமே இந்த சைனைடோட ட்ரேசஸ் ரொம்ப ரேராக தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணுறாரு. அதனாலேயே என்னவோ அந்த பாடிஸில்
ஈஸியாக அவங்களால முதலையே சைனைட் பாய்சனிங் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் போயிருந்திருக்கு. பார்த்தீங்களா யுவர் ஃபேமிலிஸ், எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்த தாமஸ் ஃபேமிலிக்குள்ளே ஜாலி ஜோசப் அப்படிங்கிற இந்த மிருகம் உள்ளே பூந்து தன்னோட ஸ்டேட்டஸையும் தன்னோட கெரியரையும் யாரையும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துலையும், அதே மாதிரி கல்யாணத்தை தாண்டியும் அவங்களுக்கு இருந்த ஒரு அஃபெக்ஷன்னாலையும் இப்படி அநியாயமாக ஒரு 6 பேரோட உயிரை சைனைட் கொடுத்து கொண்டிருக்காங்க. இவங்க எவ்வளோ பெரிய ஒரு சாடிஸ்டாக இருந்தால் தன்னோட சொந்த குடும்பத்தில் இருக்கிற 6 பேர்த்த இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக கொண்டிருப்பாங்க. கடைசியாக ஜாலி ஜோசப்பை 2019 அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்களோட அஃபெக்ஷன்னால் ஒன்றுமே தெரியாத ஒரு 2 வயசு குழந்தை கூட இந்த மர்டரில் பரிதாபமாக அதோட உயிரை இழந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சோகமான செய்தி தான். இந்த கூடத்தாய் சைனைட் மர்டர் கேஸை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க பண்ணதுலேயே எந்த ஒரு மர்டர் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி இந்த மாதிரி க்ரைம் அண்ட் மிஸ்ட்ரி வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் அண்ட் மிஸ்ட்ரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம அன்சால்வ் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா அங்கே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அப்டேட் வரும். அதனால் நம்ம வீடியோவை நீங்கள் எப்போவுமே மிஸ் பண்ண முடியாது. உங்களை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.